ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல் 3ஆம் கணக்கு. பயிற்சி 3.1ல் 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன? ஃபர்ஸ்ட் சம். இதுல மிக உயர்ந்த படி தான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. இப்போ இருக்கிறதுலையே 2, 7 இருக்கு. மிக உயர்ந்த படி 7. ஸோ படி ஈக்குவல் டு இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு 7ன்னு போட்டால் போதும். மிக உயர்ந்த படி எதுன்னு பார்த்துட்டு அந்த நம்பர் எழுது. அடுத்து செகண்ட் சம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணு. தனித்தனியா டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா அடுக்க கழிக்கணும். 3ல் 2 போச்சுன்னா 1, 4ல் 2 போச்சுன்னா 2, 6ல் 2 போச்சுன்னா அடுக்கு 6, இங்க அடுக்கு 2, அப்ப 4. அப்ப மிக உயர்ந்த படி எது? 4. இந்த கோவைக்கு படி 4. மிக உயர்ந்த படி எதுவோ அதுதான் இந்த கணக்கு. 3ஆம் கணக்கு. பெருக்கல் வகுத்தல் கொடுத்தாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்ல படி என்னன்னு பாருங்க. உள்ள கொண்டு போ. எக்ஸின் அடுக்கு 5 ஆகும், எக்ஸின் அடுக்கு 4 ஆகும். ஸோ உயர்ந்த படி எது? 5 தான். ஸோ இந்த கோவையின் பல்லுறுப்புக்கோவையின் படி 5. அடுத்து 4ஆம் கணக்கு. திட்ட வடிவத்தில் எழுதிட்டு எழுதலாம், இல்லைன்னா இப்படியே கூட எழுதலாம். இப்போ இதில் இருக்கிறதுல எது ஹையஸ்ட்? மிக உயர்ந்த படி 6. ஸோ மிக உயர்ந்த படி 6ங்கிற இந்த கோவையின் படி 6. அடுத்தது 5ஆம் கணக்கு. என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போது, நமக்கு படிதான் கணக்கு. இங்க p-ன் அடுக்கு 4, இங்க p-ன் அடுக்கு 3, இங்க p-ன் அடுக்கு 2 ஸ்கொயர்டு, p ஸ்கொயர்டு இருக்கு. ஸோ எது பெருசு? 4 தான். ஸோ இந்த கோவையின் படி மிக உயர்ந்த படி 4. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகே.